أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه أجمعين. அன்பார்ந்த இஸ்லாமிய பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் இவ்வாண்டினுடைய மௌலிது ரசூல் சிறப்பு நிகழ்ச்சிகள் நம்முடைய பள்ளிவாசலிலே சிறப்பாக நடைபெற்று ஆரம்பித்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இன்று முதல் 24 ஆகஸ்ட் வரை இன்ஷா அல்லாஹ் அசர் தொழுகைக்கு பிறகு மௌலிது ஷரீஃப் மற்றும் சூரா யாசீன் சிறப்பு துவா ஓதப்படும். மகரிப் தொழுகைக்கு பிறகு இன்ஷா அல்லாஹ் வழமை போன்று சிறப்பு மார்க்க சொற்பொழிவு நடைபெறும். இந்தியாவில் தமிழகத்திலிருந்து நமக்கு சிறப்பு வருகை தந்திருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய மௌலவி முஹம்மது நூஹ் மஹதரி அவர்களுடைய சிறப்பு பயானை நாம் அனைவரும் மிக உன்னிப்பாக கவனித்து நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்குரிய கருத்துக்களை ஆழமாக நாம் சிந்திக்க வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மௌலவி அவர்கள் காயல்பட்டினத்தில் மஹதரத்துல் காதிரியா அரபிக் கல்லூரியிலே 7 ஆண்டு முழு நேர இஸ்லாமிய மற்றும் அரபிக் கல்வியை பயின்றவர்கள். இஸ்லாமிய கல்வி ஆசிரியர் மற்றும் பள்ளிவாசலுடைய இமாம், தாயி, அரபி மற்றும் இலக்கிய இஸ்லாமிய கல்வி ஆசிரியர், மொழிபெயர்ப்பாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை பணியாற்றியிருக்கிறார்கள். பஹ்ரைன் நாட்டிலும் பல ஆண்டுகள் மார்க்க கல்வி பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தற்போது திருச்சியில் இருக்கக்கூடிய அஸ்ஸலாம் இஸ்லாமிய அரபிக் கல்லூரியிலே மூத்த பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகிறார்கள். பல நாளிதழ்கள், பல ஊடகங்களிலே அவர்களுடைய சிறப்பு உரைகள் இடம்பெற்று வருகின்றன. இன்ஷா அல்லாஹ் நம்முடைய பள்ளிவாசலிலே அவர்கள் 12 நாள் பயான் செய்வதற்கு இசைந்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அனைவரும் அமைதியாக வந்து அமர்ந்து அவருடைய பயானை கேட்டு பயனடையுமாறு உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அவர்களை இந்த முதல் நாள் பயான் மாநபி வாழ்வில் மக்கா வாழ்க்கை என்கின்ற அற்புதமான தலைப்பிலே உரையாற்றுவதற்காக அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. எல்லா புகழும் ஏகரவன் அல்லாஹுக்கே உரித்தாகட்டுமாக. அவனது அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இந்த புனிதமிகு மஜ்லிஸில் அமர்ந்திருக்கிற நம் அத்துணை பேர் மீதும் என்றென்றும் நின்றதிலாவட்டுமாக. எல்லாம் வல்ல பெருங்கருணையாளன் நம் அத்துணை பேருடைய நற்கர்மங்களை ஏற்று நமது பாவங்களை மன்னித்து நமக்கு உயரிய சோனத்தை வழங்குவானாக. இங்கிருந்து நாம் பிரிந்து சென்றதற்கு பின்னால் அந்த ஏக இறைவனால் கருணை புரியப்பட்ட மக்களாக நம்மை நமது இல்லங்களை நோக்கி அனுப்பி வைப்பானாக என்ற முதல் பிரார்த்தனையோடு, அருமை சகோதரர்களே, அல்லாஹுடைய அருள் இறங்கும் ஒரு அவையில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுக்கு மிகவும் பிடித்தமான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசுகிற வாய்ப்பு எனக்கும், அதை கேட்கும் வாய்ப்பு உங்களுக்கும் அமைந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசினால் பேசுகிற பேச்செல்லாம் மனம் வீசும் என்று சொல்வார்கள். அவர்களை குறித்து எழுதினால் எழுதும் எழுத்துக்கள் எல்லாம் ஒளி வீசும் என்று சொல்வார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வின் பக்கங்களில் எதை தொடுவது, எதை விடுவது எல்லாம் நமக்கு பாடமும் படிப்பினையும் தான்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யத்தீமாக இருந்தார்கள், பெற்றோர் இருக்கவில்லை, தனிமையில் இருந்தார்கள், சகோதரர்கள் இருக்கவில்லை, உம்மியாக இருந்தார்கள், எழுத படிக்க தெரியவில்லை, பள்ளிக்கூடம் சென்றதில்லை, ஒருவரோடு ஒருவர் சண்டை போடுகிற ஒரு சமூகத்தில் பிறந்தார். எழுச்சி ஏற்படுத்துவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் இல்லாத ஒரு சமூகத்தில் பிறந்தார்கள். ஆனால் 23 வருட காலத்தில் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் மேய்த்துக் கொண்டிருந்த மக்களை உலகத்திற்கே தலைமை தாங்குகிற தகுதி படைத்த மக்களாக மாற்றி காட்டினார்கள் அந்த புரட்சி நாயகர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வருடத்தை பொதுவாக 2ஆக பிரிப்பார்கள். கிபி என்றும் கிமு என்றும் பிரிப்பதை போல உலக வரலாற்றை 2ஆக பிரித்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின் என்று 2ஆக பிரித்தால் உலக வரலாற்றை திருத்தி எழுதலாம். அந்த அளவு தூரம் புரட்சிகரமான கருத்துக்களை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்துக்கு தந்திருக்கிறார்கள். ஐரோப்பிய கண்டத்துடைய எழுச்சி முழக்கங்கள் என்று சொல்லப்படக்கூடிய சம உரிமை, சமத்துவம், தனிமனித சுதந்திரம், பெண்ணுரிமை என்று சொல்லப்படக்கூடிய முத்திரை முழக்கங்கள் எல்லாம் 19ஆம் நூற்றாண்டில் தான் அவர்களை செவியேற்றார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவற்றை 14 நூற்றாண்டுகளுக்கு முன்பே இந்த உலகிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்லிவிட்டார்கள். இந்த உலகத்தில் எழுச்சி மிகு தலைவர்களை நீங்கள் பாருங்கள். யாராக வேண்டும் என்றாலும், யாருடைய வரலாற்றை வேண்டும் என்றாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். யாரெல்லாம் எழுச்சி மிகு தலைவர்கள் என்று இந்த உலகம் கொண்டாடுகிறதோ அவர்களுடைய வரலாற்றை நீங்கள் பாருங்கள். அலெக்சாண்டரா இருக்கலாம், அரிஸ்டாட்டிலா இருக்கலாம், நெப்போலியனா இருக்கலாம், ஷேக்ஸ்பியரா இருக்கலாம். இவருடைய வரலாறுகள் எல்லாம் இவர்கள் மரணித்து மறைந்து 20 அல்லது 30 வருடத்தோடு அவருடைய தாக்கம், அவருடைய கருத்துக்களுடைய தாக்கம் அவர்களோடு மறைந்துவிடும். பின்னர் அவருடைய கருத்துக்கள் எல்லாம் ஏடுகளில் மட்டும்தான் இருக்கும். இந்தியாவில் காந்தியுடைய தத்துவங்கள், அஹிம்சையும் அரசியல் அமைப்பு சட்டமும் எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நீங்களும் நானும் நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மண்ணை விட்டு மறைந்து 14 நூற்றாண்டுகள் ஆன பின்பும் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னாவையும், ஒவ்வொரு செயலையும், ஒவ்வொரு சொல்லையும் அடிபிரளாமல் பின்பற்றுகிற கோடிக்கணக்கான மக்கள் இன்றும் இருக்கிறார்கள், இருப்பார்கள் இன்ஷா அல்லாஹ். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கொண்டால் ஏனைய தலைவருடைய வாழ்க்கை வரலாறு என்பது அவர்கள் ஒரு துறையில் அல்லது இரு துறையில் மட்டும்தான் பிரபலமாக இருந்திருப்பார்கள். ஷேக்ஸ்பியரை நீங்கள் எடுத்துக்கொண்டால் நாடகம், கவிதை என்று சொல்லுவார்கள். வேறு துறைகள் ஷேக்ஸ்பியர் பிரபலமாக இருக்கவில்லை. நெப்போலியன் ராணுவத்திலும் போர் தந்திரத்திலும் திறமை பெற்றவராக இருந்தார். அதை தாண்டி அவருக்கு வேறு திறமை இருந்ததாகவோ ஆளுமை இருந்ததாகவோ நமக்கு வரலாற்றில் தெரியவில்லை. அரிஸ்டாட்டிலை தத்துவத்திற்கு சொல்வார்கள், காந்தி அஹிம்சைக்கும் அரசியலுக்கும் சொல்வார்கள். இவ்வாறு ஆளுமைகளை, பெரும் பெரும் தலைவர்களை நீங்கள் எடுத்துக்கொண்டால் 1 அல்லது 2 துறைகளில் மட்டும்தான் அவர்கள் பிரபலமாக இருந்திருப்பார்கள். ஆனால் நீங்கள் வாழ்வில் எல்லா துறைகளையும் எடுத்துக்கொண்டாலும் அத்தனை துறைகளிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்து விளங்கினார்கள். ஒரு தந்தையாக, ஒரு கணவனாக, ஒரு தலைவனாக, ஒரு தளபதியாக, நீதிபதியாக, சாதாரண மனிதராக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படிக்கும் தோறும் நமக்கு அதிர்ச்சியும் ஆச்சரியமும் ஏற்படுகிறது. இப்படி ஒரு மனிதரா? எந்த மனிதரையும் கை நீட்டி அடித்ததில்லை, சொந்த விருப்ப வெறுப்பிற்காக கோபம் கொண்டதில்லை, பழிக்கு பழி வாங்கியதில்லை, வாக்கை முறித்ததில்லை, ஏமாற்றியதில்லை, வாழ்வில் ஒரு முறை கூட பொய் சொன்னதில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி ஒரு மனிதருடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். வாழ்வில் ஒரு முறை கூட பொய் சொன்னதில்லை, கஞ்சாடை காட்டியதில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இன்று கஞ்சாடையால் காரியத்தை முடிக்கிற பல மக்களை நாம் பார்க்கிறோம். கஞ்சாடையால் காரியத்தை முடிக்கிற, கஞ்சாடை காட்டியதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக அப்துல்லா இப்னு அபி ஸரஹ் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாத்தை தழுவுவதற்கு முந்தைய குறைஷ் வீரர் ஆடைக்குள்ளே குர்வாலை மறைத்தவாறு வருகிறார். அங்கே தோழர்கள் இருந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சாதாரணமாக பேசிவிட்டு அவர் செல்கிறார்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார், அவரை பரிசோதித்து அனுப்பி இருக்க கூடாதா? அவர் ஆடைக்குள் குர்வாலை மறைத்து வைத்து என்னை கொலை செய்யும் தீய நோக்கத்தோடு வந்திருக்கிறார் என்ற போது தோழர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் கஞ்சாடை காட்டி இருக்க கூடாதா? அவர் இருக்கிற நேரத்திலேயே, அவர் இங்கு இருக்கிற போதே கஞ்சாடை காட்டி இருக்க கூடாதா? நாங்கள் உண்டு இல்லை என்று ஆக்கியிருப்போமே என்று சொன்ன போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? அருமை சகோதரர்களே, வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு வாசகம் அது. மா கான லின்னபிய்யன் தகூன லஹு ஹாயினத்துல் அயுன். இறை தூதராக இருப்பவருக்கு கஞ்சாடை காட்டுவது என்பது தகுந்த செயல் அல்ல, உகந்த செயல் அல்ல என்று குறிப்பிட்டு காட்டு. ஒரு இறை தூதர், அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கஞ்சாடை காட்டுவது என்பது தகுதியான செயல் அல்ல. எவ்வளவு பெரிய பாடத்தை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். கண்ணால் காரியத்தை முடிக்கிற ஒரு காலத்தில் நாம் இருக்கிறோம். மனித வரலாற்றில் வேறு யாரிடத்திலும் கிடைக்காத மிகச் சிறந்த முன்மாதிரிகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பெறுகிறோம். எதிரிகள் கூட குறை சொன்னதில்லை. எதிரிகள் கூட, நம்மை சில போது நம்முடைய நண்பர்கள் கூட பாராட்ட மறுக்கிறார்கள், பாராட்டாமல் இருக்கலாம். எதிரிகள் கூட குறை சொன்னதில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்வில் அபூ சுஃபியானுடைய வாக்குமூலம் ஒன்று மட்டுமே போதும். அபூ சுஃபியான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பிற்காலத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறார். ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மூர்க்கமாக எதிர்த்த எதிரிகளில் ஒருவர் ரோமுடைய அரசர் ஹிர்கல் மன்னர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகையை அறிந்து மக்காவிலிருந்து வியாபாரிகள் எவரேனும் வந்திருக்கிறார்களா, அவர்கள் அழைத்து வாருங்கள், அவரிடத்தில் பெருமானாரை முகம்மதை குறித்து விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுகிற போது மக்கள் அபூ சுஃபியான் அழைத்து வருகிறார். நீண்ட வரலாற்றுடைய அந்த சுருக்கம் என்னவென்றால், அபூ சுஃபியான் வருகிறார், ஹிர்கல் மன்னுடைய அவைக்கு வருகிறார். அரசர் கேட்கிறார், முகம்மதை தெரியுமா உமக்கு? ஆம், என்னுடைய நெருங்கிய இரத்த வந்த உறவுதான். அவருடைய குடும்பத்தை குறித்து கூறுங்கள். உயர்ந்த குடும்பமா சாதாரண குடும்பமா? அபூ சுஃபியான் சொல்கிறார், உயர்ந்த குடும்பம். அவர் பொய் சொல்லி இருக்கிறாரா? ஒரு தடவை கூட பொய் சொன்னதில்லை. ஏமாற்றி இருக்கிறாரா? இல்லை, ஏமாற்றியதில்லை. அவரை பின்பற்றுகிற மக்கள் அதிகரிக்கிறார்களா தினமும் குறைகிறார்களா? அதிகரிக்கிறார்கள் அரசே. அவரை பின்பற்றியவர்கள் என்றேனும் வேண்டாம், இவருடைய கொள்கை வேண்டாம் என்று விட்டுவிட்டு சென்றிருக்கிறார்களா? இல்லை, ஒருத்தரும் அப்படி சென்றதில்லை. இறுதியாக அந்த அரசர் கேட்டார், அந்த முகம்மது எதைத்தான் ஏவுகிறார், உங்களுக்கு என்ன உத்தரவிடுகிறார்? அபூ சுஃபியான் கிண்டலடிக்கும் நோக்கோடு, கேலி பேசும் நோக்கோடு சொல்லுகிறார், இரத்த வந்த உறவுகளை பேண வேண்டுமாம், ஒரே இறைவன் என்று சொல்லுகிறார், நாங்கள் மது அருந்த கூடாது என்று சொல்லுகிறார், பொய் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார், திருடக்கூடாது என்று சொல்லுகிறார், விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்லுகிறார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற தத்துவங்களை எல்லாம் இவர் கேலியாக சொல்லுகிறார். இப்படியெல்லாம் சொல்லுகிறார் என்று. அருமை சகோதரர்களே, அந்த நேரத்தில் அந்த அரசர் குறிப்பிட்டு காட்டிய வாசகம் என்ன தெரியுமா? அர்ரஜுலு கமா தகூலு ஃபஸயம்லிகு மௌலிய கதமி ஹதி. நீர் சொல்லுகிற அந்த நபர் நீர் சொல்வதை போன்று தான் இருக்கிறார் என்று சொன்னால், என்னுடைய பாதங்கள் இருக்கிற இந்த இடத்தை அவருடைய அரசாட்சி வெகு விரைவில் வந்து சேரும், வந்தடையும். எங்கும் அவருடைய ஆட்சி வந்து சேரும் என்று அவர் குறிப்பிட்டு காட்டினார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைகிறார்கள். ஹிஜ்ரி 15 ரோம் வீழுகிறது முஸ்லிம்களுடைய கரங்களுக்கு. கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, சீரத்து நபி என்று சொன்னால் அது சாதாரணமான ஒன்றல்ல. அது ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கான பாடம், ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கான படிப்பினையை விட்டு செல்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்வார்கள், இந்த உலகத்தில் சூரிய ஒளியில் பிறந்த ஒரே மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சூரிய ஒளியில் பிறந்த வெளிச்சத்தில் இருட்டில் அல்ல. ஏன்? பெருமானாரை குறித்த தகவல்கள் அனைத்தும் நம்பகமானது. உலகத்தில் வேறு எந்த தலைவருடைய வரலாற்றை பயோகிராபியா இருக்கலாம், சுய வரலாறா இருக்கலாம், வாழ்க்கை வரலாறா இருக்கலாம், அதுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது? என்ன ஆதாரம் இருக்கிறது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வரலாற்றை மட்டும்தான் ஒன்றை நாம் சொல்லிவிட்டால் அங்கிருந்து தப்பிக்க முடியாது. அது பலவீனமான ஹதீஸ் என்பார்கள், அது ஆதாரம் இல்லாத செய்தி என்பார்கள். அனைத்து தகவல்களும் ஆதாரமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பிறப்பு முதல் இறப்பு வரை துல்லியமான தகவல்கள் நமக்கு இடம்பெற்றிருக்கிறது.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயார், தந்தையார், மனைவிமார்கள் எத்தனை, பிள்ளைகள் எத்தனை என்று அனைத்து தகவல்களும் ஆதாரப்பூர்வமாக இடம்பெற்றிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வரலாறு இன்னொரு அதிசயம் என்னவென்று சொன்னால், அவர்கள் இறை தூதர், அவர்களுக்கு வஹி வந்தது என்ற செய்தியை தவிர பெருமானுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் படித்தால் அவர்கள் ஒரு இறை தூதராக இருந்தார்கள், அவர்களுக்கு வஹி வந்தது என்ற அந்த இரண்டு செய்திகளை தவிர பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை வரலாறு தான், மனித புனிதருடைய வாழ்க்கை வரலாறாகத்தான் எழுதப்பட்டிருக்கிறதே தவிர மாயாஜால விற்பனராகவோ அற்புதங்களை நிகழ்த்தி காட்டக்கூடிய ஒரு அதிசய மனிதராகவோ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வு பதிவு செய்யப்படவில்லை. இங்கே மக்கா வாழ்வை குறித்து எடுத்து சொல்லலாம் என்று நான் விரும்புகிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மக்கா வாழ்வு என்பது சாதாரணமானதல்ல. அவருடைய 23 வருடகால இறைத்தூத பணியில் 13 வருட காலத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் செலவு செய்திருக்கிறார்கள். மக்கா விதை விதைத்த காலம், விதைக்கிற காலம், மதீனா அறுவடை காலம். உங்களுக்கு தெரியும், விவசாயம் தெரியும் என்றால் அறுவடையும் மகசூலும் எளிதானதா அல்லது விதை விதைத்து அதை பராமரிப்பது சிரமமானதா? விதை விதைத்து அதை பராமரிப்பதுதான் சிரமமானது. 13 வருட காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 53ஆம் வயது வரை மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரகசியமாக தாவா செஞ்சிருக்கிறார்கள், பகிரங்கமாக செய்திருக்கிறார்கள், மக்காவை விட்டு வெளியே சென்று செய்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்வில் அவர்கள் அடைந்த துன்பங்கள், துயரங்கள், பிரச்சனைகள் எல்லாம் மக்காவுடைய 13 வருட காலகட்டத்தில் தான். மதீனாவில் அவ்வளவுப்பட்ட தனிப்பட்ட துயரங்களோ, அடி, உதை, துன்பம், ஏச்சு, பேச்சு எதுவும் மதீனா காலத்தில் இல்லை. மக்கா காலத்தில் தான் எல்லா துன்பங்களையும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சகித்துக் கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள். யாருக்காக? உங்களுக்காகவும் எனக்காகவும் வேண்டித்தான். மக்காவுடைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் இருந்து 4 பாடங்களை மட்டும்தான் நாம் எடுத்திருக்கிறோம். எல்லாமே பாடமும் படிப்பினையும் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வெற்றிக்கு, மக்காவுடைய அந்த அடித்தளம் உறுதியாக இருப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வில் மக்காவுடைய காலகட்டத்தில் மிக முக்கியமான 1வது பாடம் உறவை பேணுவதில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிமுக்கியத்துவம் கொடுத்தார். குடும்ப உறவு, இஸ்லாம் இரத்த பந்த உறவுக்கு அதிமுக்கியத்துவம் கொடுக்கிறது. நாளை அது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். இரத்த பந்த உறவுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிமுக்கியத்துவம் கொடுத்தார்கள் மக்காவில். வஅன்திர் அஷீரத்தக்கல் அக்ரபீன், உமது நெருங்கிய இரத்த பந்த உறவுகளை அழைத்து நீங்கள் அல்லாஹ்வுடைய எச்சரிக்கையை எடுத்துச் சொல்லுங்கள் என்ற வசனம் இறங்கிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை எல்லாம் ஒன்று சேர்த்தார். சாச்சாமார், மாமாமார் எல்லாரையும் ஓரிடத்தில் ஒன்று கூட்டினார்கள். விருந்துக்கு பின்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்களிடத்தில் பேசினார்கள். வல்லாஹி லவ் அதலிடத்தின் நாசு ஜமீஅன் மா அதலத்துக்கும், மக்களே, இரத்த பந்த உறவுகளே, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் உங்களை வழிகேட்டில் விட்டு சென்றாலும், வழிகேட்டின் பக்கம் உங்களுக்கு காட்டினாலும் ஒருபோதும் இந்த முஹம்மது உங்களை வழிகேட்டின் பக்கம் அழைத்து செல்ல மாட்டேன். வலவு கதிபத்தின் நாசு ஜமீஅன் மா கதிப்துக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் உங்களிடத்தில் போய் சொன்னாலும் இந்த முஹம்மது ஒரு தடவை கூட உங்களிடத்தில் போய் சொல்லவே மாட்டேன் என்று சொன்னபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்துடைய செய்தியை எடுத்து சொன்னார்கள். வந்திருந்த அத்தனை மக்களும் முஹம்மதே, நீரும் வேண்டாம், உமது உறவும் வேண்டாம், நீர் கொண்டு வந்த இஸ்லாமும் வேண்டாம் என்று சொல்லி எழுந்து சென்றார். எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள், எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள். 10 வயது நிரம்பி அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அழைப்புக்கு பதில் சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கள் எல்லாம் எழுந்து செல்வதை பார்த்தபோது, யா கௌமி இதா அபைத்தும் அன் துபாயிஊனனி ஃபஹ்ஃபிலூ கராபதி ஃபீக், மக்களே, என் உறவுகளே, என் இரத்த பந்தங்களே, நான் கொண்டு வந்த இறை செய்தியை நீங்கள் மறுத்தால் அது உங்கள் விருப்பம். ஆனால் உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற அந்த இரத்த பந்த உறவை ஏன் துண்டிக்கிறீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. நான் கொண்டு வந்த இஸ்லாத்தை நீங்க ஏற்றுக்காம போங்க, அது உங்க விருப்பம். உங்களுக்கும் இடையில் மாமன் மச்சான் உறவு இருக்கிறது, எனக்கும் இடையில் சாச்சா பிள்ளை உறவு இருக்கிறது, அண்ணன் தம்பி உறவு இருக்கிறது. அந்த உறவை ஏன் துண்டிக்கிறீர்கள்? அதை துண்டிக்காதீர்கள். என்னுடைய இஸ்லாத்தை, நான் கொண்டு வந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள். இது மிக முக்கியமான ஒரு பாடம்.
இது நம்முடைய நாட்டில் என்ன நடக்கிறது என்று உங்களுக்கு தெரியும். அருமை சகோதரர்களே, உறவு என்பது மிக முக்கியமான ஒன்று. அல்லாஹ்வுடைய அரிஷ் மறுமை நாளில் இரத்தபந்த உறவு அல்லாஹ்வுடைய அரிஷை பிடித்துக் கொண்டு தொங்கும். யா அல்லாஹ், என்னோடு யார் நல்ல உறவை பேணினார்களோ அவர்களோடு நீயும் நல்ல மறுமையில மஹ்ஷர் பெருவழியில் விசாரணையும் தீர்ப்பும் சொல்லப்படக்கூடிய அந்த நாளில் அந்த உறவு அல்லாஹ்வுடைய அரிஷை பிடித்துக் கொண்டு தொங்கும். யா அல்லாஹ், என்னோடு உறவை மேம்படுத்திய மக்களோடு நீயும் இன்று என்றால் மறுமை நாளில் உறவை மேம்படுத்துவாயாக, என்னை துண்டித்தவர்களை நீயும் துண்டித்து விடுவாயாக என்று அந்த உறவு கெஞ்சும் போது அல்லாஹும் சொல்லுவான், உன்னோடு உறவை மேம்படுத்திய மக்களோடு நானும் என்னுடைய உறவை மேம்படுத்துவேன், தொடருவேன், துண்டித்தவர்களோடு நான் துண்டிப்பேன். இரத்தபந்த உறவுக்கு இஸ்லாம் மிக முக்கியத்துவம் கொடுக்கிறது. அது யாராக இருந்தாலும் சரி, முஸ்லிம் அல்லாத இரத்தபந்த உறவாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு நீங்கள் உறவை மேம்படுத்த வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுகிறது. அது அதிமுக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. பத்ர் போர் முடிந்து அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கைது செய்யப்பட்டு, அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்போது முஸ்லிமாக இல்லை, அவருடைய சாச்சா மதீனாவுடைய பள்ளிவாசலில் அவர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். கைகள் கயிற்றால் இறுக்கி கட்டப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீடு அடுத்துதான் இருக்கிறது. அங்கே இரவில் தூங்குகிறார்கள், இங்கே கைதிகள் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். பெருமானார் புரண்டு புரண்டு படுக்கிறார்கள். தோழர்களோடு தான் என்று படுத்திருந்தார்கள். நடுநிசி வரை பெருமானார் தூங்கவில்லை. தோழர்கள் கேட்டார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் தூக்கம் வரவில்லையா? ஏன் தூக்கம் வர தூங்கலையா யா ரசூலல்லாஹ்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட, லிமலம் தனாம் யா ரசூலல்லாஹ் கைஃப அனாம்? பெருமானார் சொன்னார், எப்படி தூங்குவேன்? அனீனுல் அப்பாஸ் ஃபீ உதுனி, அப்பாஸுடைய முனகல் சத்தம் என் காதுகளில் வீழ்ந்து கொண்டே இருக்கிறதே, விழுகிறதே. அப்பாஸ் கைது செய்யப்பட்டிருக்கிறார், உயர் குலத்தை சார்ந்தவர், அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். என்னுடைய சாச்சா, என்னுடைய சொந்த தந்தையின் சகோதரர், அவர் கைது செய்யப்பட்ட அந்த வலியால் முழங்குகிறார், தூக்கம் வராமல். நான் எப்படி தூங்குவேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அவருடைய உறவினர்கள் ஒருபோதும் விட்டுக் கொடுத்ததில்லை. இஸ்லாத்தை ஏற்றவர்களும் ஏற்காதவர்களும். அது அபூ தாலிபுடைய வரலாறு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அவர் கடைசி வரை இஸ்லாத்தை ஏற்றதாக எங்கும் வரலாற்று குறிப்பு கிடையாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த அழைப்பு பணி வீரியம் துவங்கிய போது குறைஷிகள் எல்லாம் ஒன்று கூடி அபூ தாலிபுடைய வீட்டுக்கு வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் புகார் சொன்னார்கள் பெருமானாரை குறித்து. அபூ தாலிபே, உம்முடைய சகோதரர் மகனை கொஞ்சம் அடக்கி வாசிக்க சொல்லுங்கள், அடக்கி வாசிக்க சொல்லுங்கள், போதும் அவர் தாவா செய்ததெல்லாம், இல்லை என்று சொன்னால் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்தார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அபூ தாலிப் வந்து சொன்னார், அருமை மகனே, இந்த மக்கள் எல்லாம் புகார் சொல்லுகிறார்கள், நீ இப்படி செய்யக்கூடாதா என்று அவர் கூறிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டிய அந்த வார்த்தைகள் வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. எனது வலது கையில் சூரியனையும் இடது கையில் சந்திரனையும் தந்தாலும் நான் இந்த அழைப்பு பணியை விடவே மாட்டேன். ஒன்றில் இந்த மார்க்கம் வெற்றி பெற வேண்டும், இல்லை என்றால் இந்த முஹம்மது மரித்து மண்ணோடு மண்ணாகி போக வேண்டும் என்று சொன்ன போது அபூ தாலிப் என்ன சொன்னார்? அபூ தாலிப் என்ன சொன்னார்? யோசித்து பார். அவர் முஸ்லிமாக இருந்தாரா இல்லையா என்பது கேள்விக்குறி. என் சகோதரர் மகனே, உமக்கு என்ன உத்தரவு போடப்படுகிறதோ அதன் அடிப்படையில் நீர் செயல்படுவீராக. நான் இருக்கிறேன் உமக்காக, நான் இருக்கிறேன் உமக்காக. எங்கே இந்த அபூ தாலிப்களை காணவில்லை. அபூ தாலிப்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். அபூ தாலிப்கள் முஸ்லிமா இல்லாவிட்டாலும் நமக்கு அழைப்பு பணிக்கும், நம்முடைய மார்க்கம் மேலேங்குவதற்கும், நம்முடைய இயக்கம், நம்முடைய இஸ்லாமிய உணர்வுகள் மேலேங்குவதற்கும் இந்த அபூ தாலிப்கள் தேவைப்படுகிறார்கள். நபியை கொல்வதற்கு வேறு பிள்ளையை தருகிறோம், முகம்மதை விட்டு தாருங்கள் என்று அந்த குறைஷிகள் அபூ தாலிபிடத்தில் விண்ணப்பம் வைத்த போது அந்த வேண்டுகோள் விடுத்த மக்களை பார்த்து ஏளனமாக சிரித்துவிட்டு அபூ தாலிப் சொன்னார், பாருங்கள் பாருங்கள், மக்காவிலேயே உயர்குலத்தில் பிறந்த ஒருவரை உங்களுக்கு தருகிறோம், முகம்மதை பகரமாக எங்களுக்கு விட்டு தாருங்கள். அந்த குறைஷிகள் விடுத்த விண்ணப்பம் அந்த மக்களை பார்த்து கேலியோடு அபூ தாலிப் சொன்னார், பாருங்கள் பாருங்கள், ஊரான் வீட்டு பிள்ளையை எனக்கு தருவார்களாம், நான் அவனுக்கு ஊட்டி வளர்க்க வேண்டுமாம், என் பிள்ளை அவருக்கு கொடுக்க வேண்டுமாம், அவர்களுக்கு அவர்கள் கொண்டு கொலை செய்வார்களாம், எவ்வளவு வேடிக்கை, செல்லுங்கள் இங்கிருந்து என்று அபூ தாலிப் விரட்டி எடுத்தார். உற்றார் உறவினர்கள்
இரத்த பந்த உறவுகள் என்பது மிக இவ்வளவு தூரம் அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆதரவாக பேச வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு தூரம் பெருமானார் அந்த இரத்த பந்த உறவை பேணி இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். செத்தாலும் உன் வீட்டு வாசல்படி நான் மிதிக்க மாட்டேன் என்று சொல்கிற மக்கள், மரணித்தாலும் என் ஜனாசாவில் வரக்கூடாது என்று சொல்கிற மக்கள், உறவுகளை துண்டிப்பதற்கு நாம் சொல்லுகிற காரணங்கள் தான் எத்தனை எத்தனை யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இரத்த பந்த உறவை துண்டித்து வாழுகிற மக்கள் அமர்ந்திருக்கிற சபையில் அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது என்று சொல்லி காட்டினார்கள். அல்லாஹ்வுடைய அருள் இறங்காது என்று சொல்லி காட்டினார்கள். பெருமானார் எங்கேனும் இரத்த பந்த உறவை துண்டித்திருக்கிறார்களா? 3 வருட காலங்கள் ஷைபா அபூ தாலிப் என்ற பள்ளத்தாக்கில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சிறை வைத்தார்கள். பெருமானாரை மட்டுமா சிறை வைத்தார்கள்? நம்ம அந்த சிறை வைத்த வரலாறு ஊர் விளக்கு என்று சொல்லுவாங்கல்ல ஊர்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தனியாக அழைத்து சென்றார். இல்லை, பனு ஹாஷிம், ஒட்டுமொத்த பனு ஹாஷிம் குடும்பத்தார், அதில் முஸ்லிம்கள் இருந்தார்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் இருந்தார்கள். யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டுக் கொடுக்கவில்லையே. உறவினர்கள் ஒருவர் கூட கைவிடவில்லையே. முஹம்மதே, உம்மால் தான் நாங்களும் இங்கே இந்த ஊர் விளக்கில் அவதிப்படுகிறோம், துன்பப்படுகிறோம், துயரப்படுகிறோம் என்று ஒரு நபர் கூட சொல்லவில்லையே. பெருமானாருக்கு இஸ்லாத்தை ஏற்றாலும் ஏற்காவிட்டாலும் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவில் அபூ தாலிப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கிற அந்த படுக்கை ஒவ்வொரு நாளும் மாற்றிக்கொண்டே இருப்பார். இன்று ஓரிடத்தில் பெருமானார் படுத்தால் நாளை வேறொரு இடத்தில் படுக்க வைப்பார். எதிரிகள் அந்த இடத்தை அறிந்து குறிவைத்து பெருமானாரை தாக்கிவிடக் கூடாது என்பதற்காக எவ்வளவு தூரம் அவர் சிரமப்பட்டிருக்கிறார் யோசித்து பாருங்கள். பசியால் பனு ஹாஷிம் குடும்பத்தார் தலைகளை சாப்பிட்டிருந்தார்கள். உணவு கொடுக்கக்கூடாது, திருமண பந்தம் வைக்கக்கூடாது, வியாபார பந்தம் வைக்கக்கூடாது, எல்லாம் தடை செய்ய 3 வருட காலங்கள் யோசித்து பாருங்கள். 3 வருட காலங்கள் தலைகளை சாப்பிட்டு பெண்களுடைய உதடுகளும் வெடித்தன, குழந்தைகள் அழுதார்கள். ஆயினும் ஒருவர் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விட்டுக் கொடுக்கவில்லையே. அந்த நேரத்தில் கதீஜா அம்மையாருடைய உறவினர் ஒருவர் அம்ருல் ஆமிரி என்று சொல்லப்பட அபூஜஹல் இதற்கெல்லாம் ஊர் விளக்கு மட்டுமல்ல, அபூஜஹல், அபூ சுஃபியான் போன்றவர்கள் காவல் காத்துக் கொண்டிருந்தார்கள் ஊருக்கு வெளியே. யாராவது உணவோ பானமோ கொண்டு கொடுக்கிறார்களா அதை தடை செய்ய வேண்டும் என்பதற்காக கடுங்காவல் இருந்தது. காபாவில் எழுதி தொங்க விட்டிருந்தார்கள். யோசித்து பாருங்கள் எவ்வளவு தூரம் இருந்திருக்கும் என்று. 3 வருட காலங்கள். உமருல் ஆமிரி என்று சொல்லப்படக்கூடியவர் ஒட்டகம் நிறைய உணவுகளை சுமந்தவாறு இரவில் வந்தார். அபூஜஹல் அவரை தடுத்தான். எங்கு செல்கிறீர்? என்னுடைய சொந்தக்காரர்கள் இருக்கிறார், என்னுடைய உறவினர்கள் இருக்கிறார் அந்த அபூ தாலிப் பள்ளத்தாக்கில், அவர்களுக்கு நான் உணவு கொண்டு போகிறேன் என்று அவர் சொன்னபோது அவர் முஸ்லிம் கிடையாது. அந்த உமருல் ஆமிரி முஸ்லிம் கிடையாது. அந்த நேரத்தில் அபூஜஹல் கேட்டான், நீ இஸ்லாத்தை தழுவி விட்டாயா, இஸ்லாத்தை ஏற்று விட்டாயா, அதனால் தான் முஹம்மதுக்கு உணவு கொண்டு போகிறேன். இல்லை, அவர் சொன்னார், இல்லை, நான் என்னுடைய இரத்த பந்த உறவுகளை பேணுகிறேன். ஒரு நாள் அடித்து விரட்டினான், 2வது நாள் வந்தார், அடித்து விரட்டினான், 3வது நாள் நான் போயே தீருவேன், என்னுடைய உறவினர்கள் அங்கிருக்கிறார் என்று சொன்ன போது அங்கிருந்த அபூ சுஃபியான், அப்போது அவர் இஸ்லாத்தில் இல்லை, அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அவர் அப்போது அபூஜஹலை தடுத்தார். அம்ர் இப்னு ஆமிரியை தடுக்கவில்லை. அபூஜஹலை தடுத்து ரஜுலுன் யஸ்வி ரஹ்ம லா துஃப்ஸிது மா பகி மின் அஹ்லாகினா, அவரை விடுங்கள், அவர் செல்லட்டும், உறவை மேம்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார் அவர். அபூஜஹலை பார்த்து அபூ சுஃபியான் கூறினார், நம்மிடத்தில் இருக்கிற கடைசி நற்குணத்தையும் உன்னுடைய இந்த மோசமான செயலால் நாசம் செய்து விடாதே அபூஜஹல், கடைசி நற்குணத்தையும் நாசம் செய்து விடாதே அபூஜஹல். உறவுகளை பேணுவது நம்முடைய பண்பாடு, குறைஷிகளுடைய பண்பாடு. இது மக்கா காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த உறவு. அபூ சுஃபியான் இப்படி கூற வேண்டும் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவு தூரம் உறவை பேணி இருக்க வேண்டும் என்று யோசித்து பாருங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வரலாற்றை சொல்லும் போது நரேஷன், தகவல்களை கதை போல கூறுவது ஒன்று இருக்கிறது, அது பழங்காலம். ஆனால் இன்டர்பிரேஷன் என்று சொல்வார்கள், படிப்பினையோடும் பாடத்தோடும் நிகழ்வுகளை கூறிக்கொண்டே போவதுதான் ஃபிக்ஹு சீரா என்ற ஒரு கலை. இப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாற்றை குறித்து பல்கலைக்கழகங்களிலும் கல்லூரிகளிலும் பாடமாக ஆய்வுக்கு வைத்திருக்கிறார்கள். ஃபிக்ஹு சீரா, அண்டர்ஸ்டாண்டிங் தி சீரா, சீராவை புரிதல்.
சீராவை படித்தல், சீராவை கேட்குதல் அல்ல, சீராவை புரிதல். ஒவ்வொரு நிகழ்வும் நமக்கு என்ன பாடத்தை தருகிறது. அவ்வாறுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாடத்தை நாம் புரிய வேண்டும், அவருடைய வாழ்க்கையை நாம் புரிய வேண்டும். எனவே ஒன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வில், மக்காவுடைய வாழ்வில் உறவுகளை எப்படி பேணினார். இரண்டாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்வில் நீங்கள் எடுத்து விவாதிக்கிற பண்பாடை நமக்கு கற்றுத் தருகிறார்கள். ஒரு ஆள்கிட்ட நம்ம ஒரு விஷயத்தை சொல்றோம், அவர் மறுத்து சொல்லுகிறார், அதுக்கு அந்த உரிமை அவருக்கு இருக்கு. ஆனால் அதற்கு ஒரு பண்பாடு இருக்கிறது, அதற்கு முறை இருக்கிறது, அதற்கு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது. அதை கற்றுத்தருகிறார்கள் பெருமானார். ஆரம்ப காலத்துல மக்கால தான் பெருமானார் அதிகமாக விவாதம் செய்திருக்கு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விவாதம் என்பதெல்லாம் நாம இன்னைக்கு செய்யக்கூடிய விவாதம். நீங்க டிவியை திறந்தா, தொலைக்காட்சியை திறந்தா, அதுவல்ல. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறை அல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மக்காவுடைய காலகட்டத்தில் உத்பா இப்னு ரபியா, அழகான நிகழ்வு. உத்பா இப்னு ரபியா மிக பெரும் அறிவாளி, குறைஷி தலைவர்கள் ஒருவன், பணக்காரன், அறிவாளி, கவிதை அறிந்தவன். அவனை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று பேசுமாறு, விவாதிக்குமாறு அனுப்பி வைக்கிறார் குறைஷி கூட்டம். உத்பா பிரபலமானவன். அவனை அனுப்பிட்டு அபூ ஜஹல், அபூ சுஃபியான், அபூ லஹப் போன்றோர் அங்க வெளியே காத்து நின்றாங்க, இவர் போய் விவாதம் செய்துட்டு வாரும் என்று. அவர் வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் விவாதம் செய்ய கோபத்தோட வந்தார், ரொம்ப கோபமா வந்தார். வந்தவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூரத்துல இருந்தே பார்த்துட்டாங்க, ரொம்ப கோபமா வர்றார், எள்ளும் கொள்ளும் வெடிக்கிற அந்த முகத்தோடு வருகிறார். அவருடைய பேர் உத்பா. உத்பா என்பது பெருமானாருக்கும் தெரியும். அவர் வரும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வரவேற்றார்கள் தெரியுமா? அஹ்லன் யா அபுல் வலீத், குல் யா அபுல் வலீத் அஸ்மா. அபுல் வலீத் வாருங்கள், அபுல் வலீத் என்ன சொல்ல போகிறீர்கள் சொல்லுங்கள், நான் செவியேற்கிறேன். அபுல் வலீத், நான் அவருடைய பேரை அபுல் வலீத் சொல்லவில்லை, உத்பா என்று சொல்லி காட்டினேன் உங்களுக்கு. உத்பா, அவனுடைய பேர் உத்பா என்று பெருமானாருக்கும் தெரியும். பின் ஏன் அபுல் வலீத் என்று அழைக்கிறார்? வலீதன் அபுல் வலீத், வலீதின் தந்தையே. அரபு இடத்துல ஒரு பழக்கம் இருக்குது, இன்றும் இருக்கிறது. பிள்ளையுடைய பெயரை சொல்லி தந்தையை, இன்னாரின் தந்தையே என்று அழைத்தால் அது மிகப்பெரிய ஒரு கண்ணியம், ஹானரபிள், ஒரு மாண்புமிகு என்று அமைச்சரை அழைப்பதை போல. அவன் உத்பா கோபத்தோட வந்தான், வலீது தந்தையை சொல்லுங்கள் என்ற போது அவன் அப்படியே கூழானான். இது பெருமானார் காட்டி தந்திருக்கிற பண்பு. அவன் அந்த கூழ் அப்படியே டவுன் ஆகி உமக்கு என்ன வேண்டும் முகம்மது? பெண் வேண்டுமா, பொன் வேண்டுமா, தலைமை வேண்டுமா, அல்லது உமக்கு வைத்தியம் பார்க்க வேண்டுமா? அரசு செலவில் அனைத்தையும் செய்கிறோம், என்ன வேண்டும் என்று சொன்ன பொழுது அமைதியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்து இடைமறிக்கவில்லை. விவாதம் செய்கிற பண்பு, இதே இடைமறிக்கவில்லை. அவர் சொல்லி முடித்த போது மீண்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உத்பாவிடத்தில் கேட்ட, அஃபரக்த யா அபுல் வலீத். வரலாற்றை படிச்சு பாருங்க, இட்ஸ் a beautiful story. அஃபரக்த யா அபுல் வலீத், வலீதின் தந்தையை முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? இவ்வளவுதானா? நம்ம என்ன செய்வோம், பேசிட்டு இருக்கிற போது குறுக்க பேசிட்டே இருப்போம். அவர் என்ன சொல்வார் கேட்கவும் மாட்டோம். அப்புறம் கூச்சல், குழப்பம். அஃபரக்த யா அபுல் வலீத், வலீதின் தந்தையே முடித்துக் கொண்டீர்களா? நாம். அவர் சொன்னார், ஆமா முடிச்சிட்டேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஃபஸ்மா, கேளு, என்னிடமும் சில செய்திகள் இருக்கிறது. என்கிட்ட நீங்க முடிச்சிட்டீங்கல்ல, என்கிட்ட சில செய்தி இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்போதுதான் இறங்கி ஹாமீம் சஜிதா என்று சொல்லப்படக்கூடிய சூரத்துல் ஃபுஸ்ஸிலத் 41வது அத்தியாயம், அப்போதுதான் இறங்கி அந்த அத்தியாயத்தோட வசனங்களை ஓதினார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், கிதாபுன் ஃபுஸ்ஸிலத் ஃபீஹி ஆயாத் ஓதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோனாகி அல்லாஹ்வுடைய திருப்பெயரால், தன்சீலும் மினர் ரஹ்மானிர் ரஹீம், ரஹ்மானாய ரஹீமாய அல்லாஹ்விடம் இருந்து இறங்கிய வசனங்கள் இது, நன்கு விவரிக்கப்படுகிற வசனங்கள் இதில் இருக்கிறது என்று சொல்லி அந்த ஃபுஸ்ஸிலத்துடைய வசனங்களை 1, 2, 3, 4, 10, 11, 12 ஓதினார்கள். பெருமானார் 13வது வசனத்தை ஓதினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13வது வசனம் என்ன சொல்கிறது? ஃபைன் அரலு ஃபகுல் அன்தர்துகும் சாயிகத்தம் மித்ல சாயிகத்தி ஆதி வ சமூத். நபியே, நாயகமே, இந்த மக்களுக்கு நீர் கொண்டு வந்த இந்த இஸ்லாத்தை அவர்கள் மறுத்தால் ஆது கூட்டம் சமூக கூட்டத்துக்கு இறக்கிய இடியை போன்ற ஒரு பேரிடியை இந்த சமூகத்துக்கு நாம் இறக்குவோம், அந்த எச்சரிக்கை நீர் செய்வீராக என்ற வசனத்தை ஓதிய போது துள்ளி எழுந்தான் உத்பா.
வேர்வை வழிந்தோடியது, பயத்தால் அச்சத்தால் முகம் நிறம் மாறியது. ஓடி வந்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாயில் தன் விரலை வாயில் தன்னுடைய கையை வைத்து உன்ஷிதுக்கல்லாஹு வர்ரஹம், உன்ஷிதுக்கல்லாஹு வர்ரஹம், உங்களுக்கும் எனக்கும் இடையில் இருக்கிற ரத்தபந்த உறவை முன்வைத்து கேட்கிறேன் முஹம்மதே, அப்படி ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீர் அல்லாஹ்விடத்தில் கேட்டு விடாதீர்கள், அப்படி ஒரு பிரார்த்தனையை மட்டும் நீர் கேட்டு விடாதீர்கள் என்று சொன்னான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள். அவருடைய 37வது வசனம் சஜிதாவுடைய வசனம். பெருமானார் சஜிதா செய்தார்கள். என்ன செய்கிறோம் ஏது செய்கிறோம் என்று அறியாத உத்பாவும் சுஜூது செய்தான். சுஜூதிலிருந்து எழும்பிய ரசூலுல்லாஹ் சொன்னார், ஹாதா மா இந்தி யா அபுல் வலீத், உனக்கான பதில் இதுதான் அபுல் வலீத். அவன் முகம் வியர்த்தவனாக, திடுக்கிட்டவனாக, அஞ்சியவனாக அங்கே காத்து நின்ற அபூ ஜஹல், அபூ சுஃபியான் இடத்தில் ஓடினான். உத்ருக்கு, இவரை விடுங்கள், அவராயிற்று, மக்களாயிற்று, இவரை விட்டு விடுங்கள் என்று சொன்ன பல நாட்கள் உத்பா வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. பின் காணுகிற மக்களிடத்தில் சொன்னார், நான் முஹம்மதிடத்தில் அவருக்கும் எனக்கும் எங்களுக்கும் நமக்கும் இடையில் இருக்கிற உறவை முன்வைத்து கேட்டேன், அதனால்தான் அவர் பிரார்த்தனை செய்யவில்லை, அவர் மட்டும் கேட்டிருந்தால் என்று சொன்னான். அருமை சகோதரர்களே, எவ்வளவு அழகிய விவாத முறைகள். எனவே இது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா வாழ்வு நமக்கு காட்டி தருகிற மிக முக்கியமான ஒன்று. மூன்றாவது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலகட்டம் மக்காவில் ஒவ்வொரு தோழருடைய உள்ளத்திலும் எதை விதைத்தார்கள்? சொர்க்கத்தை விதைத்தார். சொர்க்கம் என்ற அந்த இலக்கை விதைத்தார்கள். இறை உவப்பு, மறுமை வெற்றி. நம்முடைய இலக்கு எது? ஏன் மக்காவுடைய காலத்தில் நபித்தோழர்கள் அவ்வளவு பெரிய தியாகங்களை தாங்கி கொண்டார்கள்? பாருங்க, அடி உதையெல்லாம் மக்கா காலத்துல தான். சும்மையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஷஹீதானார்கள். அவருடைய அம்மார் இப்னு யாசிர் பெரிய சிரமத்துக்கு உள்ளானார்கள். இதெல்லாம் வரலாறு இல்லையா? பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, சுவைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூ தர் அல்-கிஃபாரி அடித்தார்கள், உதைத்தார்கள். ஏன் அதை தாங்கிக் கொண்டார்கள்? சப்ரன் அல யாசிர், இன்னமா உய்தக்குமுல் ஜன்னah, யாசிருடைய குடும்பமே சகித்துக் கொள்ளுங்கள், பொறுமையோடு இருங்கள், உங்களுக்கு சொர்க்கம் வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உணர்வைத்தான் விதைத்தார்கள். அதை அப்படியே விதைத்து வைத்தார்கள். மதீனாவில் அறுவடை செய்தார்கள். என்ன துன்பம் வந்தாலும் இஸ்லாத்திற்காகவும் மார்க்கத்திற்காகவும் தாங்கிக் கொண்டால் நமக்கு அதற்கு பகரமா அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். அந்த உணர்வைத்தான் பெருமானார் அந்த பேராசையை விதைத்தார்கள். எனவே ஒரு முஸ்லிமுடைய லட்சியம் என்ன? நம்முடைய இலக்கு என்ன? ஏன் இவ்வளவு சிரமங்கள்? நமக்கு பொய் சொல்லக்கூடாது, புறம் பேசக்கூடாது, கோல் சொல்லக்கூடாது, ஹலால் ஹராம் பேணம். ஏன்னா நம்முடைய இலக்கு சொர்க்கம், சொர்க்கம். இதற்கு பகரமா நமக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை தர இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதனால் தான் தோழர்களுக்கு அலா முஷம்மிருல் ஜன்னah, சொர்க்கத்தை ஆசை வைக்கக்கூடிய யாரேனும் இருக்கிறார்களா என்று கேட்பார்கள் அடிக்கடி. தோழர்கள் நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூலு இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள், அதற்காக நீங்கள் பணி செய்யுங்கள், வேலை செய்யுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஒரே ஒரு நிகழ்வை நான் சொல்லி காட்ட ஆசைப்படுகிறேன். மக்காவுடைய காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பையத்துல் அக்பா என்று சொல்லப்படக்கூடிய அக்பா உடன்படிக்கை பிரபலமான ஒன்று. மதீனாவில் இருந்து 73 பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை சந்திக்க வந்தார்கள். 71 ஆண், 2 பெண்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில், ஏன் யா ரசூலல்லாஹ் மக்கால இருக்கிறீங்க, மதீனாக்கு வாங்க என்று சொன்னார்கள். மக்கள் எல்லோரும் சொன்னார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல நிபந்தனைகளை போட்டார்கள். நான் அங்க வந்தா நீங்க இந்த மாதிரி செய்யணும், சுகத்திலும் துக்கத்திலும் எனக்கு உதவ வேண்டும், உங்கள் குடும்பத்தை காப்பதை போல என்னை காக்க வேண்டும், நன்மையை ஏவ வேண்டும், தீமையை தடுக்க வேண்டும், என்னுடைய பேச்சு, இப்படிலாம் நிறைய நிபந்தனைகள் போட்டார்கள். அந்த மக்கள் கேட்ட ஒரே கேள்வி, ஃபமாலனா இன் ஃபஅல்னா யா ரசூலல்லாஹ், இதை செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும் யா ரசூல்? யோசித்து பாருங்கள். நாம இதை செய்தால் எங்களுக்கு என்ன கிடைக்கும்? நன்மையே வேண்டும், தீமை தடுக்க வேண்டும், என்ன கிடைக்கும்? சத்தியத்தை சொல்ல வேண்டும், பொய் சொல்லக்கூடிய என்ன கிடைக்கும்? சொர்க்கம் கிடைக்கும் உங்களுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், உங்களுக்கு நான் சொர்க்கத்தை வாக்களிக்கிறேன் என்று சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்தி இலல் ஜன்னah, சொர்க்கத்தை நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். அந்த நேரத்தில் சஹாபாக்கள் எல்லோரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீட்டுங்கள் உங்கள் கையை யா ரசூலல்லாஹ், நாங்கள் உங்களுக்கு வாக்கு பிரமாணம் தருகிறோம், உறுதிமொழி தருகிறோம், ஒருபோதும் எங்களுடைய வாக்குறுதியிலிருந்து நாங்கள் மீற மாட்டோம் என்று சொன்ன பொழுது 19 வயது அதே மதீனாவில் இருந்து வந்த
அஸ்அத் இப்னு சுராரா என்று சொல்லப்படக்கூடியவர் தன் மக்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுக்கும் இடையில் குறுக்கே கையை வைத்து நில்லுங்கள் நில்லுங்கள், நீங்கள் பெருமானாருக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்னால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹ் சொன்ன நிபந்தனைகளை நீங்கள் கட்டுப்பட்டால் ஒட்டுமொத்த அரபுகுலமும் மதீனாவாசிகளே உங்களுக்கு எதிராக கழுத்தில் கை வாள் வைப்பார், உங்களுக்கு எதிராக வாள் நீட்டுவார்கள், உங்களுக்கு எதிராக போர் தொடுப்பார்கள். எனவே வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்னால் யோசித்து பாருங்கள் என்று சொன்னபோது அத்தனை 71 ஆண்களில் 70 பேரும் அப்துல்லா அஸ்அதை பார்த்து, அஸ்அத் கையை நீட்டு, நீங்கள் உங்கள் கரங்களை நீட்டுங்கள் யா ரசூலல்லாஹ், லா நகீல் வலா நஸ்தகீல், நாங்கள் தருகிற இந்த வாக்குறுதியிலிருந்து ஒருபோதும் நாங்கள் பின்வாங்க மாட்டோம், குறை வைக்க மாட்டோம் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அருமை சகோதரர்களே, ஒவ்வொருவரும் ஒருவர் முதுகில் ஒருவர் ஏறி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வாக்குறுதி தருவதற்காக போட்டி போட்டார்கள் என்று வரலாறு நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே இதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி தந்த இந்த மக்காவுடைய காலம் தருகிற மிக முக்கியமான பாடம். இந்த சிரமங்களை ஏன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்டால்? யாருக்காக? மக்காவில் இவ்வளவு சிரமங்களை ஏன் தாங்கினார்கள்? நீங்களும் நானும் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும், முஸ்லிம்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒட்டகத்துடைய நாற்றம் எடுக்கிற குடலை பெருமானாருடைய பிடரில் வைத்தால் யாருக்காக? நீங்களும் நானும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. சுஜூதின் போது பாறாங்கல்லை பெருமானாருடைய பிடரில் வைத்த போது எழும்ப முடியாமல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே பாரத்தோடு அப்படியே கிடந்தார்கள் பூமியில். யாருக்காக? நீங்களும் நானும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நஜ்ரான் தேசத்துடைய கரடுமுரடான துண்டை பெருமானாருடைய கழுத்தில் போட்டு மூச்சு விட முடியாமல் முறுக்கினார்கள். முட்டுக்குத்தி பெருமானார் கீழே விழுந்தார்கள். யாருக்காக தாங்கினார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்களும் நானும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதற்காக. அஸ்ஸாதிகல் அமீன் என்று பட்டம் கொடுத்த எந்த மக்கள் கொடுத்தார்கள் அந்த மக்களே நயவஞ்சகர் என்று சொல்லி காட்டினார்கள். பெருமானாரை சொல்லாலும் செயலாலும் துன்புறுத்தினார்கள். தாயிஃபில் ஓட ஓட விரட்டினார்கள், கல்லால் அடித்தார்கள். அத்தனை துன்பங்களையும் தாங்கிக் கொண்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காக? நீங்களும் நானும் முஸ்லிமாக இருப்பதற்காக. எனவே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் எப்படி பார்க்கிறோம்? இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் இருந்து எத்தனை நற்குணங்களை நாம் பேணி இருக்கிறோம், எத்தனை சுன்னாவை நாம் பேணி இருக்கிறோம், எத்தனை பெருமானாருடைய பண்பாடுகளை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பின்பற்றி இருக்கிறோம் என்பது கேட்கப்பட வேண்டிய கேள்வி. உண்மையிலே அதுதான் பெருமானாருக்கு நாம் செய்கிற கைமாறாக இருக்கும். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறை அப்படியே அடிபெறலாமல் பின்பற்றுகிற மக்களாக நம் அத்தனை பேரையும் ஆக்கியருள்வானாக. பெருமானாருடைய சுன்னாவை முழுமையாக பின்பற்றுகிற பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. பெருமானாருடைய ஒவ்வொரு சொல்லையும் பின்பற்றுகிற மக்களாக, பெருமானாருடைய ஒவ்வொரு செயலையும் பின்பற்றுகிற மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா நம்மை ஆக்கியருள் புரிவானாக. குடும்ப உறவுகளை பேணுகிற மக்களாக, நபியுடைய சீராவை படிக்கிற மக்களாக, இந்த சீராவை அடுத்தவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிற மக்களாக நம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கியருள் புரிவானாக. ரப்பனா تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته.